அது மட்டுமல்லாத அவருடைய கட்சி உறுப்பினர்களுடைய வாக்குமூலங்களே இங்கு சில சந்தேகங்களை எழுப்புகிறது. ஜனாதிபதி தேர்தலின் போது நாமல் ராஜபக்ச சிறையில் அடைக்கப்படுவாரானால் சிறைக்குள் இருந்தே அவர் வெல்வது கிட்டத்தட்ட நாமல் ராஜபக்ச கைது செய்யப்பட போகிறாரா அல்லது கைதுக்கான கோப்புகள் தயாரிக்கப்பட்டு விட்டனவா என்கின்ற ஒரு சந்தேகம் பலரிடமும் எழுகிறது. இதற்கு சான்றாக அவருடைய பொதுஜன பிரமுனனுடைய அண்மை காலங்களிலே ஊடகப்பரப்பிலே மிகவும் பலமாக பேசக்கூடிய திஸ்ஸ குட்டியாராய்ச்சி தான் இந்த கருத்தை முன்னிலைப்படுத்தி இருக்கின்றார். அதாவது நாமல் ராஜபக்சவை நீங்கள் கைது செய்து சிறையில் அடைத்தால் கூட அவர் வெளியிலே வருவார். அப்படி என்றால் இப்போது நாமல் ராஜபக்சவின் அவசரமும் அவருடைய உறுப்பினர்களுடைய கருத்துக்களையும் பார்க்கின்ற போது நாமல் ராஜபக்ச கைது செய்யப்பட போகிறார். பிரித்தானிய விஜயம் இன்னும் பல நாடுகளுக்கான விஜயங்களை அவசரமாக நாமல் ராஜபக்ச மேற்கொள்வதன் நோக்கம் என்னவாக இருக்கின்றது? நீதியமைச்சருடைய கருத்தாக இருக்கலாம், மறுபுறம் அமைச்சர் லால்காந்தவின் கருத்தாக, அனைவருடைய கருத்துக்களும் ராஜபக்ச குடும்பத்துக்கு ஏதோ ஒரு முக்கியமான சட்ட நடவடிக்கை ஒன்றை நோக்கி அரசு ரகசியமாக நகர்ந்து கொண்டிருப்பதாகத்தான் எண்ண தோன்றுகிறது. அது எவ்வாறு அந்த நகர்வுகள் முன்னெடுக்கப்படும் என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய பலமான சந்தேகமாக இருக்கின்றது. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, ஏதோ ஒரு நடவடிக்கை அவர்களை நோக்கி எடுக்கப்பட இருக்கின்றது. அந்த பதட்டம் நாமல் ராஜபக்சவுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும், அதே நேரம் அவருடைய கட்சி உறுப்பினர்களுக்கும் ஓரளவு அவர்களால் அனுமானிக்கக்கூடியதாக இருந்திருப்பதனை நாங்கள் இப்போது ஊடக பரப்பிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர்கள் ஒவ்வொருவரும் ஊடக பரப்பிலே கூறிய கருத்து தான் இதுவாக இருக்கின்றது. இப்போது இன்னும் ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. நாமல் ராஜபக்சவிடம் மன்னிப்பு கோரிய ஆக்ஸ்போர்ட் ஏற்பாட்டு குழுவினர் என்று கூறப்படுகிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் மத்தியில் உரையாற்ற இருந்த நிகழ்வு பிரிதொரு தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்க சூழ்நிலையில் அந்த சங்கம் அறிவித்திருக்கின்றது. இந்த குறித்த உரை நடத்த முடியாமல் போனது குறித்து நாமல் ராஜபக்சவிடம் மன்னிப்பு கோரியுள்ள ஆக்ஸ்போர்ட் அந்த குறித்த சங்கத்தினர் அங்கு வருகை தரும் நபர்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கிலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாகவும், குறித்த தினத்தில் இந்நிகழ்வை முன்னெடுப்பதில் பாரிய பாதுகாப்பு மற்றும் செயல்பாட்டு ரீதியான அச்சுறுத்தல் காணப்பட்டதாகவும், பெருமளவிலான போராட்டங்கள் மற்றும் இடையூறுகள் ஏற்படக்கூடும் என நம்பத்தகுந்த தகவல் கிடைத்ததாலும் நாமல் ராஜபக்சவிடம் தாம் சுட்டிக்காட்டியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதனால் தான் நாமல் ராஜபக்சவிடம் உரை நிறுத்தப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டதாகவும் கூறப்பட்டிருக்கிறது.